இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து நம்ம அடிக்கடி பேசுறது ஒரு 6 மாசமா இதை பத்தி தான் உலகமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஈரான்ல நடக்கக்கூடிய போரும் அதை தொடர்ந்து பர்ஷியன் வளைகுடா பகுதியிலும் மேற்கு ஆசியாவில் உக்கிரமாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த போர் வந்து முதல்ல இஸ்ரேல் அமெரிக்காவுடைய வேண்டுகோளின்படி ஆரம்பித்து அது வந்து பல்வேறு கட்டங்கள்ல நகர்ந்து இப்போதைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா அது ஒரு பிராந்திய யுத்தமாக உருவெடுத்த மாதிரி நான் பாக்குறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்ப என்ன நீ சொல்றது வந்து மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியில இருக்கோம். சோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா இந்த போர் போயிட்டு இருக்கு அப்படின்னா புதுசா மாறிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு துல்லிய தாக்குதலாகவும், முன்னாடி வந்து மக்கள் மீது தாக்குதல் இல்லை, பொதுமக்கள் மீது தாக்குதல் இல்லை, பொதுமக்கள் உடைமைகள் எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு போருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மோஸ்ட்லி நான் சொல்றது வந்து அப்ப அயட்டோல்லா அலி காமேனி கொண்டது வந்து எந்த விதத்துல சேப்பன்னு கேட்காதீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஒண்ணுதான். 90% வந்து போருடைய விதிமுறைகளை பின்பற்றி ரெண்டு பேருமே, நான் சொல்றது அமெரிக்கா இஸ்ரேலும் சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரானும் சரி, அப்புறமா சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், UAE இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துற இந்த யுத்தத்துல இது வரைக்கும் ஒரு 90% யுத்த தர்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, ஜெனரலா அது வந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் செய்யக்கூடாது, வெறுமனே மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மீது மாத்திரம் தாக்குதல், அதாவது ராணுவ தளவாடங்களை கூட்டி வைத்திருக்கணும், ராணுவ நிலையங்கள், ராணுவம் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் மீது மாத்திரம் தான் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதிக்கு உட்பட்டு இந்த போர் இவ்வளவு நாள் நடந்தது. ஆனா அயட்டோல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம், அப்புறம் அவருடைய என்ன சொல்றது, அவரை இது பண்ணாங்க இல்லையா, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துடைய வீரியம் வந்து பல மடங்கு அதிகரித்ததாக நான் பார்க்கிறேன். எல்லாருமே அப்படிதான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மேல பெருசா தாக்குதல் இல்லை, ஏர் பேஸ் மேல தாக்குதல் பண்ணாங்க, அதாவது ஈரான் சொல்றேன். அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய IRGC கமாண்டு, IRGC சம்பந்தப்பட்ட இடம், ஆர்மி சம்பந்தப்பட்ட இடம் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது, மின்சார நிலையங்கள் மீது, உற்பத்தி நிலையங்கள், அதே மாதிரி அது வழிகடத்தும் இது இருக்கு இல்லையா, அந்த நிலையங்கள் மீது தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேல் செய்யறாங்க. பிரிட்ஜை உடைக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ அதுக்கு பதில் தாக்குதலா ஈரான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய, அதான் சொல்ல பர்ஷியன் வளைகுடா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க பேஸ்களையும் முற்றிலுமாக ஆல்மோஸ்ட் காலி தான். ஸோ இப்போ ஒரு படி மேல போய் ஜோர்டான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, அது வந்து கொஞ்சம் மேற்கு பக்கம், அதாவது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டு மேல தாக்குதல் பண்றாங்க. இது வரைக்கும் தாக்குதல் பண்ணல. நான் சொல்றது மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த அயட்டோல்லா அலி காமேனியோட இறுதி ஊர்வலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோர்டான் மீது பெரிதாக ஈரான் தாக்குதல் பண்ணல. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா அது மேல தாக்குதல் பண்றாங்க. அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இவங்க, அதாவது போர் விமானங்களாகட்டும், ராணுவ தளவாடங்களாகட்டும், இது எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஜோர்டான்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள். சோ இப்ப அந்த இடத்துல தாக்குதல் பண்ணதுல அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஜோர்டானும் அந்த போருக்குள்ள இழுத்துட்டாங்க. சோ இப்ப எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தா, மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து இந்த பக்கம் ஈரான், பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த போரில் முற்றிலுமாக ஒரு பங்கு வகிக்கிற நிலையில் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து இது பிராந்திய யுத்தமாக உருவெடுத்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு ரீஜனல் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்த கட்டமா நகர்ந்ததுன்னா கான்டினென்டல் அந்த இஷ்யூ மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து அது உலக யுத்தமாக தான் முடியும். ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து இதோட இது நிக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை அனைத்து நாடுகளும் பண்ணணுமே தவிர, இதுக்கு மேல அமைதி காத்தா இது நம்மளுக்கும் சேர்த்துதான் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப வந்து வழித்தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வழித்தடங்கள்ல தான் நம்மளுக்கு வந்து ஆயில், அதாவது ஆயிலா இருக்கட்டும், வர்த்தக கமாடிட்டிஸா இருக்கட்டும், கப்பல் வழியா வரணும்னா, ஒண்ணு நம்மளுக்கு வந்து பர்ஷியன் வளைகுடாவிலிருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அது ஈரான் மூடனா, அப்புறம் அமெரிக்கா மூடனா, அப்புறமா ஈரான் தரனா, அப்புறம் அமெரிக்கா தரனா, இப்ப ஈரான் மூடி வச்சிருக்கான். இந்த ஹார்மூஸ் வழியா, ஹார்மூஸ் நீரிணை வழியா தான் வர முடியும். ஸோ அது மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு கீழே, அதாவது பர்ஷியன் வளைகுடா எப்படி மேல இருக்கோ, அதே மாதிரி அரேபியன் பெனின்சுலா, அரேபிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பேபல் மந்தாப்னு ஒரு பகுதி இருக்கு. எப்படி மேல ஒரு குறுகிய நீர்ப்பாதை இருக்கோ, அதே மாதிரி இந்த பக்கமும் குறுகிய நீர்ப்பாதை இருக்கு. அதோட பேர் பேபல் மந்தாப்னு சொல்லுவாங்க, கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு இயக்கம்
யமன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இயக்கம்னு பாத்தீங்கன்னா ஹூத்திஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹூத்திஸ் என்ன பண்றாங்கன்னா, கீழே இருக்கிற நான் மூடுறேன், மேல இருக்கிறத அவன் மூடுறான்னா கீழே இருக்கிறத நான் மூடுறேன்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய நீர் பாதையை அவன் மூடிட்டான். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்? மேல இருக்கிற நீர் ஹார்மோஸும் மூடியாச்சு, கீழே பபல் மந்தாவும் மூடியாச்சு. ஸோ இப்போ கப்பல் போக்குவரத்து அப்படின்றது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டால் எண்ணெய் விலையும் எண்ணெய் வர்த்தகமும் முற்றிலுமாக முடக்கப்படும். அதாவது சவுதி அரேபியா இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பக்கம் கொண்டு வந்தாதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பைப்லைன் வழியா செங்கடல் பகுதியா ரெட் சி பக்கமா கொண்டு போய் அது வழியா கப்பல்ல இருந்து எடுத்துட்டு போனா, இப்ப செங்கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சவுதி அரேபியாவுடைய கப்பலை ஹூத்திஸ் யமனுடைய கிளர்ச்சி படை அது போய் தாக்குதல் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நீ எந்த பக்கமும் ஆயில் விற்க முடியாது, எந்த பக்கமும் எண்ணெய் கப்பலோ எல்என்ஜியோ கேஸ் போக முடியாது அப்படின்னா கேஸ் விலையும் எண்ணெய் விலையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இது மொத்தமும் இது வந்து பிராந்திய யுத்தமா இல்லாம உலகத்தோடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால்களையும் உலகத்தில் ஏற்படுத்தும். அதனால அமெரிக்கா தயவு செய்து இந்த போரை எப்படி நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்தணும். அதே மாதிரி இந்த பிராந்தியத்துல உங்களுக்கு என்ன வேண்டுதல் அப்படின்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கோங்க. முதல்ல உலகம் உங்களுடைய ஆட்சியாளர்களால் மிகவும் பாதிப்படைகிறது, உலகத்திற்கு பொருளாதாரம் மிகவும் பாதிப்படைகிறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. இதே மாதிரி மானாவாரி தாக்குதல் தொடர்ந்து ஒருவேளை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதோ இல்லை கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் அந்த டீசாலினேஷன் பிளான்ட் மீதோ தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா ஈரான், அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் நம்ம இந்தியாவை சார்ந்தவர்களும் அங்க இருக்காங்க, ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. அதாவது இஸ்ரேலிலிருந்து ஈரான் வரை எடுத்தோம் போன 1.1 crore ஆல்மோஸ்ட் 1,10,00,000 இந்தியர்கள் அந்த பகுதியில் வாழ்றாங்க. நான் சொல்ல 1 கோடி. ஸோ 1 கோடி இந்தியர்கள் வாழ்வாதாரம் வாழ்க்கை உயிர் பிரச்சனை. அது தண்ணி இல்லைன்னா, ஏன்னா பாலைவன பிரதேசம். நான் இங்க ஒரு 500 அடி போர் போடுறேன், 1000 அடி போர் போடுறேன். நீங்க 1000 அடி போர் போடல் என்னதான் வரும் அந்த இடத்துல? கடல் நீர் மட்டும்தான் நீர் ஆதாரம். அந்த கடல் நீரை நன்னீராக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை ஈரான் அடிச்சான்னா அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் பேசிக்கா உயிர் வாழறதே பெரிய பிரச்சனையாயிரும். சோ அப்ப அவங்க எங்க போவாங்க? சரி, அந்த நாட்டு மக்கள் இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம நாட்டுடைய மக்கள் அந்த நாட்டுல ஒரு 30%, 40% பாப்புலேஷன் இருக்காங்க, மிச்சம் இருக்க 60% இருக்காங்கல்ல, அந்த நாட்டுடைய மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம நாட்டுல ஓகே வாழ்நாள் கூட்டுக்கலாம். சோ அந்த ஊர்ல இருக்க மக்கள் எங்க போவாங்க? தண்ணி இல்லாம, தண்ணி இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. சோ எங்க போவாங்க இவங்க? சோ அதனால இந்த போரை இத்தோடு அமெரிக்கா முடித்து எம்ஏடி அப்படின்றத தான் நவுத்துறாங்க. அமெரிக்காவும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களும் திரைவர் மறைவில் இயங்கக்கூடிய இந்த ஷேடோ ஆர்கனைசேஷன்ஸ், டீப் ஸ்டேட் சொல்றாங்களே, இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏடி அப்படின்னு சொல்றாங்க, மியூச்சுவலி அன்ஹிலேஷன் டிஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா 2 பக்கமும் அப்படியே மொத்தமா காலி ஆகணும், அழிவது. 2 பேர், இவன் அவன் அழிப்பான், அவன் அழிப்பான். அதாவது மகாபாரத யுத்தத்துல எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஒரு போரை தான் இவங்க விரும்புறாங்க. இந்த பகுதியில மொத்தமும் ஒரு முக்கியமா, அதாவது சீர்கேடு அப்படின்றத விட மொத்தமா சர்வநாசம் அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது நடக்காத மாதிரி அந்த ஊர் மக்களும் ஈரானும் பேசி இந்த போரை இதோடு நிறுத்த வேண்டும். அதுக்கு இந்தியாவோ சீனாவோ ரஷ்யாவோ பல்வேறு நாடுகள், அமெரிக்கா நிறுத்துற மாதிரி தெரியல. சோ மற்ற நாடுகள் இஸ்ரேலிடம் பேசி இந்த போரை கைவிடுமாறு, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளையும் ஈரானையும் ஒன்னா உட்கார வச்சு பேச வச்சு இந்த போரை தோட முடிச்சுட்டு மறுவேளை பாருங்க அப்படின்னு சொல்ற நிலைமை வந்ததுன்னா இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு நகராது. இதுவே ரீஜனல் வாராதான் நான் பாக்குறேன். ஸோ இதை தாண்டி போகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை பொறுப்புள்ள நாடுகள், இப்ப இந்தியா போன்ற பொறுப்புள்ள நாடுகள் செய்யும் என நான் நம்புகிறேன். அதற்கான நடவடிக்கைகள் இந்திய மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதுக்கும் மேல ஐநா சபைன்னு ஒரு மிச்சர் குரூப் ஒன்று இருக்கு. அந்த மிச்சர் சாப்பிட்றத தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு பெரிய, அதாவது மனிதாபிமானமற்ற முறையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போது, அந்த பிரச்சனையை நிறுத்துவதற்காகவாது நீங்க 1945 எதுக்காக ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல. இப்ப அட்லீஸ்ட் இப்போவாது ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து 2 பக்கமும் போரை கைவிட்டு ஒரு டேபிளுக்கு போய் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பேசி தீர்த்து எது நடக்கணுமோ அதை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை பத்தி உங்களுடைய பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.